வாழ்த்தி மகிழ்வோம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஏப்ரல் 26 ஜேம்ஸ் அலன் அவர்கள் புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற அந்த நூலில் என்ன பகிர்ந்துள்ளார் என்பதனை முதலில் தமிழ் மொழியில் காண்போம். ஒரு சொல்லில் கூற வேண்டுமென்றால் உறுதி என்று கூறலாம். முயற்சியில் கடினமாகவும் பொறுமையாகவும் ஊக்கத்தில் வலுவாகவும் இருங்கள். இந்த நான்கு பொறுமைகள் உள்ளம் மாசுபட்டதாக இருங்கள். இன்பத்திற்கான இயக்கம், தற்காலிக பொருட்களில் ஒட்டிக்கொள்வது, தன்னல அன்பு, தனிப்பட்ட தொடர்ச்சிக்கான காமம். இந்த 4 அழுத்தங்களில் உள்ள எல்லா பழிவினைகளையும் துக்கங்களையும் தூண்டுகிறது. தூய்மையானவன் ஆசையிலிருந்து விடுபட்டவன். அவர் சிற்றின்ப உற்சாகங்களுக்கு இயங்குவதில்லை. அவர் அழிந்து போகும் பொருட்களுக்கு மதிப்பிடுவதில்லை. அவர் பணக்காரன் மற்றும் வறுமை, வெற்றி அல்லது தோல்வி, வாழ்க்கை அல்லது இறப்பு ஆகியவற்றில் ஒரே மாதிரியானவர். அவரது மகிழ்ச்சி நிலைத்திருக்கிறது. அவருடைய ஓய்வு நிச்சயமாக உள்ளது. அன்பை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். அது உங்கள் செயலை வடிவமைக்கட்டும் என உறுதி என அந்த ஒரு சொல்லி ஏப்ரல் 26 தமிழ் பதிவினை அவர் பதிந்தவற்றை காண்போ பதித்து ஆங்கில பதிவினை காண்போம். ஆங்கிலத்தில் what he says in acrostic, we can say it in acrostic: show strong, useful, real existence. You can say show in accordance with the acrostic way: strong, useful, real existence. Be strenuous in effort, patient and endurance, strong in resolution. Be these the 4 things is the heart defilled the craving for pleasure, the clinging to temporal things, the love of self, the lust for personal convenience. From these 4 defilements spring all sins and sorrows. He who is true is free from desire. He does not crave sensual excitements. He sets no value on perishable things. He is the same in riches, in poverty, in success or failure, in victory or defeat, in life or death. His happiness remains. His rest is sure. Hold fast to love and let it shape by doing what he says on April 26th. We can put it in acrostic: show strong, useful, real existence. தமிழில் உறுதியாக இருப்போம் என கூறி ஏப்ரல் 26 பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.